இந்த ஜாதகர் ஜோதிடர். இவரும் இவருடைய ஜோதிடர் நண்பர்களும் ஹோட்டலுக்கு உணவருந்தச் சென்றனர். அந்த ஜோதிட நண்பர்கள் இவரை வற்புறுத்தி சாப்பிட அழைத்தனர். இவரது ஒரே கண்டிஷன், சாப்பிடும் உணவை எந்தவித மிச்சமும் வைக்காமல் மீதியும் வைக்காமல் சாப்பிட வேண்டும், கருவேப்பிலை உட்பட. அதற்கு ஒப்புக்கொண்டால் நான் சாப்பிட வருகிறேன் என்றார். ஜோதிடர்களும் ஒப்புக்கொண்டு சாப்பிட சென்றனர். அவர் சொன்னபடியே அந்த உணவில் உள்ள கருவேப்பிலை, மிளகாய் துண்டு வரை விடாமல் சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்தினார். அவர்களும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டனர். என்னிடமும் சொன்னார், எப்பொழுதும் சொல்வார், உணவை மிச்சம் வைக்கக்கூடாது, நான் கடுகு கருவேப்பிலை கூட மிச்சம் வைக்க மாட்டேன், சாப்பிட்டு விடுவேன், அதுதான் நாம் உணவுக்கு செய்யும் மரியாதை என்பார். இவர் இப்படி சொல்வதற்கும் நடந்து கொள்வதற்கும் பிறரை வற்புறுத்துவதற்கும் காரணம் இவர் ஜாதகர்தான் என்பது உண்மை. உணவு அதிபதியும் காரகருமான சந்திரன் 6ஆம் இடத்தில் நீசம் என்றாலும், லக்னாதிபதி புதனும் 3ஆம் அதிபதி சூரியனும் 12ஆம் இடத்தில் பரஸ்பர பார்வை. சந்திரனுக்கும் 7-10 குருவுக்கும் இடம் கொடுத்த செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார், உடன் ராகுவுடன். 8-9ஆம் இட சனீஸ்வரன் 7ஆம் இடத்திலிருந்து நண்பர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர், கட்டாயப்படுத்தக்கூடியவர். 6ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் 12ஆம் இடத்தில் உள்ள புதனையும் சூரியன் பார்ப்பதால் லக்னாதிபதியை உணவு விரயத்திலிருந்து கட்டுப்படுத்துவார். 3ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் அவரும் விரயத்தை ஓரளவு கட்டுப்படுத்துவார். இதில் இவர்களுக்கு செவ்வாயின் பார்வை வேறு, அதனால் உணவு வீணாவதை தவிர்ப்பார். தனது 7ஆம் வீட்டில் உள்ள சனீஸ்வரனை 11ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பதால் நண்பர்களும் அதை கடைபிடிக்க வேண்டுமென சொல்வார், ஆலோசனை சொல்வார். கூடவே சனி இருப்பதால் வற்புறுத்தவும் செய்வார்.